பல்வேறு ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இன்னொரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஆம், ராவணா இணைந்திருக்கிறீர்கள். ஆம், ஆம், லண்டனில் இருந்து ராவணா இணைந்திருக்கிறார். கூறுங்கள் ராவணா, உங்களுடைய கருத்துக்களை. இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறபடியே ஒரு முக்கிய பேசுபொருளாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஐநா நிபுணர்களுடைய குழுவினுடைய அறிக்கை வெளியானது பிற்பாடு தமிழ் மக்களுடைய, குறிப்பாக தமிழ் மக்களுடைய அல்லது இலங்கை மக்களுடைய கரிசனை அல்லது அவர்களுடைய உரையாடல் எல்லாமே இந்த அறிக்கையை மையமாக வைத்துத்தான் நடைபெற்று வருகிறது. இதனை பார்க்கும்போது எனக்கு 2-3 விடயங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒன்று, அதை இப்படி சுருக்கமாக இப்படி சொல்லலாம் என்று நினைக்கிறேன். தமிழ் மக்கள் ஒரு 2-3 மாயமான்களை நம்பி ஏற்கனவே மோசம் போய் இப்போதும் மோசம் போக போகிறார்களோ என. 1987 இலங்கை இந்திய உடன்படிக்கை செய்யப்பட்ட போது அந்த உடன்படிக்கை தமிழ் மக்களுக்கான ஒரு வரப்போராக பார்க்கப்பட்டு, அல்லது அந்த உடன்படிக்கையால் தமிழ் மக்களுக்கு நியாயமான ஒரு சிறு வரும் என்ற எண்ணம் விதைக்கப்பட்டது. அது உடன்படிக்கை செய்யப்பட்டது போது அல்ல, அதற்கு முற்பட்ட காலத்திலேயே 80களில் தமிழ் மக்களுடைய தேசிய போராட்டம் ஆரம்பமானதிலிருந்தே இந்தியாவை ஒரு நட்பு நாடாக பார்க்கிற பண்பும் அல்லது பார்க்க வைக்கிற பண்பும், இந்தியாவுடைய தலையீட்டினால் எங்களுக்கு நியாயமான விடுதலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் வளர்க்கப்பட்டது. அந்த மாயமானை நம்பி அதற்கு பிறகு நடந்தவைகள் வரலாறாக இருக்கிறது என்று. பின்னர் 2002 நோர்வேயுடனான நோர்வே இந்திய அனுசரணையோடு மேற்கொள்ளப்பட்ட பெருங்குடல் உடன்படிக்கையும் அவ்வாறுதான் பார்க்கப்பட்டது. பெருங்குடல் உடன்படிக்கை தமிழ் மக்களுக்கு நியாயமான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் என்று நம்பப்பட்டது, நம்ப வைக்கவும் பட்டது. ஆனால் 2002 6-7 வருடங்களில் அதுவும் ஒரு மாயமான் தான் என்பது புலனாகினது. இறுதியில் அந்த மாயமானை நம்பியதன் விளைவாக தமிழ் மக்கள் சரியோ தவறோ தங்களுக்காக போராட இருந்த ஒரு இயக்கத்தையும் பலி கொடுக்க என்றார். இப்போது இந்திய தமிழ் மக்களிடையே இருக்கிற தாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் என்ற உணர்வும் அதுக்கான தீர்வு ஒன்றும் நோக்கிய அந்த அவாவை இந்த ஐநா நிபுணர்கள், ஐநா செயலாளர் நாயகத்துக்கு ஆலோசனை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட இந்த நிபுணர்களுடைய அறிக்கையும் போக்கடித்து விடுமோ என்று, அந்த இருக்கின்ற எச்சரிக்கையையும் துடைத்தடித்து விடுமோ என்கிற கேள்வி இப்போது வந்து நிற்கிறது. இது உண்மையில் இதுவும் ஒரு 3வது மாயமானாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், 2009 ஒரு போர் நடைபெற்ற காலப்பகுதியில் போரில் தமிழ் மக்கள், ஏராளமான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதும் இடம்பெயர்க்கப்பட்டதும் அந்த அபர நிலைமை ஒன்றும் இரகசியமாக நடந்துவிடவில்லை. அது சர்வதேசத்துக்கும் தெரிந்த பரவசியமான ஒரு விடயமாக இருந்தது. ஒரு புலம்பெயர்ந்த நாடுகளில் ஏராளமான தமிழர்கள் வீதிகளில் இறங்கி கடுமையான போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள். ஆனால் அந்த படுகொலைகள் நடைபெறுகிற போது அதை தடுத்து நிறுத்த முற்படாத இந்த மேற்குலகு, ஐநா, இந்த அமெரிக்கா சார்ந்த இந்த சர்வதேசம், அது எல்லாம் முடிந்த பிற்பாடு இப்போது இந்த போர்க்குற்ற விசாரணை அல்லது போர்க்குற்றம் பற்றி பேசுவது நகைப்புக்கிடமாகத்தான் இருக்கிறது. தமிழ் மக்கள் இந்த சர்வதேசம் இவற்றிலெல்லாம் நம்பிக்கை இழந்து தங்களுக்கான வழி ஒன்றை தாங்கள் கண்டறிய வேண்டும் என்கிற முனைப்பை மேற்கொள்ள முனைகிற ஒரு காலகட்டத்தில் அந்த முனைப்பை முறியடிக்கிற விதமாக இந்த போர்க்குற்ற விசாரணை என்கிற இந்த அறிக்கையை, நிபுணர்களுடைய அறிக்கை வெளியிடப்பட்டு அதை சுற்றி இப்போது எல்லாமே கட்டமைக்கப்பட்டு வருகிறது.
சர்வதேச ரீதியாக நாங்கள் பார்க்கிற போது இந்த போர்க்குற்ற விசாரணையும் அதன் பிற்பாடு நடந்த விடயங்களையும் நாங்கள் சற்று எடுத்து பார்த்தால் அந்த விசாரணைகளாலோ அதன் தொடர்ச்சியாகவோ அந்தந்த நாட்டு மக்கள் எதையும் பெற்றதாக இல்லை. உதாரணமாக ஈராக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். சதாம் ஹுசைன் விசாரணைக்குள்ளாக்கப்பட்டு தூக்கிலும் போடப்பட்டார். ஆனால் இன்றைய ஈராக்கின் நிலை என்ன? இதே போல்தான் யூகோஸ்லாவியா. இப்படி நாங்கள் ஏராளம் உதாரணங்கள் எடுக்க முடியும். இந்த போர்க்குற்ற விசாரணையும் அதற்கு பிறகு அந்த நாடுகள் இருக்கின்ற நிலைமையும். இந்த போர்க்குற்ற விசாரணை என்கிற விடயத்தை மேற்குலகு தூக்குவதே தங்களுடைய நலன்களை பேணுவதற்கான வழியை உருவாக்கிக் கொள்வதற்குத்தான். இப்போதும் இந்த பிராந்திய அரசியலில் இலங்கை மேற்குலக பிடியிலிருந்து சற்று எட்ட இருப்பதால் அதனை தன்னுடைய வழிக்கு கொண்டு வரவும் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய வேண்டுகோள்களை இலங்கை அரசை நடைமுறைப்படுத்துவதற்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் தான் இந்த போர்க்குற்ற அறிக்கையின் இந்த அறிக்கையை இப்போது திரும்பாக இந்த மேற்கு நாடுகள் கையில் எடுத்திருக்கின்றன. ஆக இது ஒரு மூன்றாவது மாயமானத்தான் இருக்குமே தவிர தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு சாதகமான அம்சத்தையும் இது உருவாக்கப் போவதில்லை. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தளவில் அவர்கள் பெருமளவுக்கு தங்களுடைய உறவுகளை நெருக்கமானவர்களை இழந்திருக்கிற அந்த துயரமும் அவர்களுடைய அவ்வளவும் ஏக்கமும் தாங்கள் இவ்வாறான நிலைக்கு உள்ளாக்கப்பட்ட அரசை அல்லது அரசு சார்ந்தவர்களை கண்டிக்க வேண்டும் என்ற மனோவிருப்பையும் இந்த மேற்குலகம் சரியாக பாதித்து தன்னுடைய நலன்களை நிறைவேற்ற முயற்சி செய்கிறதாகத்தான் தெரிகிறது. அன்றில் இதற்கு இன்னும் நாங்கள் சற்று பார்த்தால் இந்த சரணடைந்தவர்களை கொள்வது என்பது சாதாரணமாக போர் விதிகளுக்கு முரணானது. ஆனால் அவ்வாறு கொள்வதை தடுப்பதற்கான வாய்ப்பு ஐநாவின் பிரதிநிதிக்கும் இருந்தும் ஐநாவின் சபு பிரதிநிதியான நம்பியார் அந்த தருணத்தில் அங்கே இருந்தும் கூட அது தடுக்கப்படவில்லை, நிறுத்தப்படவில்லை. ஆக விடுதலை புலிகள் அழிய வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்பதில் மேற்குலகம் மிக தெளிவாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த சம்பவம் அவ்வளவு நடைபெற்றுள்ள முடிந்ததற்கு பிற்பாடு இப்போது அதை பற்றி அது குற்றம், அது தவறானது என்று பேசுவது என்பது என்பதிலிருந்தே அவர்கள் தங்களுடைய தேவைக்காக தங்களுடைய விடயங்களை பார்க்கிறார்களே தவிர ஏற்படுத்துகிறார்களே தவிர தமிழ் மக்களுடைய நலன்கள் அல்ல. இன்னமும் இந்த நிபுணர் குழு அறிக்கையில் இந்த நம்பியாருடைய செயற்பாடு தொடர்பாகவோ இந்தியாவுடைய செயற்பாடு தொடர்பாகவோ, குறிப்பாக இந்தியா இந்த போர் நடைபெற்ற கால பகுதி அவ்வளவும் முழுமையாக இலங்கை அரசுக்கு ஆதரவளித்திருந்தது. அது குறித்து எதுவுமே இல்லை. ஆக இந்த பக்கத்திலிருந்து இந்த அறிக்கையை நாங்கள் பார்த்தாலும் இது ஒரு மூன்றாவது மாயமானதான் இருக்கிறது. இதை நம்பி தமிழ் மக்கள் மீண்டும் மீளவும் ஒரு முறை ஏமாற்றப்படத்தான் போகிறார்கள். அதற்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் இருக்கிற அமைப்புகளும் அல்லது குழுக்களும் துணையாக இருக்க போகின்றன என்றதான் கேள்வி. உண்மையில் இந்த போர்க்குற்ற விசாரணை அறிக்கையை மையப்படுத்தி எங்களுடைய விடயங்களை முன்னெடுப்பதற்கு பதிலாக தமிழ் மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளை மையப்படுத்தி அதனை சரியான முறையில் வளர்த்தெடுப்பதற்கான அமைப்பு வடிவங்களையும் உருவாக்குவதன் ஊடாகத்தான் தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு நியாயமான தீர்வை நோக்கி நகர முடியும். அதை விடுத்து காலத்துக்கு காலம் உருவாக்கப்படுகிற இந்த பிராந்திய அரசியலில் அந்த அரசுகளுடைய நலன்களுக்காக உருவாக்கப்படுகிற இலங்கை இந்திய ஒப்பந்தம் அல்லது இப்போது நோர்வே புரிந்துணர்வு உடன்படிக்கை அல்லது இப்போது இந்த போர்க்குற்ற விசாரணை அறிக்கை என்கிற இந்த மாயமான்களை நம்பி நாங்கள் ஊனமாக இருந்தால்
நாங்கள் மீளவும் ஒரு முறை ஏமாற்றப்பட்டு மற்ற நடத்தை விடப்படப் போகிறோம் என்பதுதான் உண்மை. இதுதான் என்னுடைய சுருக்கமான அபிப்பிராயம். ஆமாம், நன்றி நன்றி ராவணா. அது லண்டனிலிருந்து ராவணாவின் நம்பிக்கை இனங்களை வளர்க்கக்கூடாது என்று மீண்டும் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். நான் திரும்ப இந்திரன் தொடர்பு கொள்றேன். சொல்லுங்க. இப்ப கடைசியா பேசிய சுரேஷ் நண்பரின் கேள்விக்கு ஆதங்கத்துக்கு ஒரு சின்ன பதிலை சொல்லிக்கொண்டு பேசுகிற எல்லோருமே அவநம்பிக்கையை தருவதாக அவர் கவலைப்படுகிறார். ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் அவநம்பிக்கையை எதிர்கொள்றது இலகுவானது, ஆனால் மாயைகளை எதிர்கொள்வது ஆபத்தானது. நாங்கள் கடந்த காலத்தில் நிறைய மாயைகளை எதிர்கொண்டிருக்கிறோம். அது பற்றின கடந்த காலத்தை அலசி ஆராயாமல் படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர் கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. முன்னோக்கி எவ்வாறு செல்வது என்பதற்கான நம்பிக்கையை தாருங்கள் என்று கேட்கிறார். அந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அது குறித்து ராஜேந்திரன் சில முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். அதாவது எங்களுக்குள் ஒரு ஒற்றுமையான செயற்பாடு என்பதை சொல்லியிருந்தார். ஒடுக்கப்படுற மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு இடையிலான தொடர்புகளை பேண வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அது தொடர்பாக ஒரு உலக ஒழுங்கு பற்றியும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். அவர் சொன்னதை ஒட்டியும் நானும் சில விஷயங்களை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். பனிப்போருக்கு பிறகு அமெரிக்காவின் கை ஓங்கி சென்றது. அதாவது உலகம் முழுவதும், அதாவது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்ற ஒரு அடிப்படையில் அமெரிக்கா எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு, அமெரிக்காவே எல்லாவிடமும் தனது கருத்தை சொல்லக்கூடிய அல்லது அமெரிக்கா தனக்கு தட்டிக்க காக்கள் இல்லாத ஒரு நிலைப்பாட்டுக்கு உலகத்தை கொண்டு சென்றது. ஆனால் அந்த நிலைமை இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு காலகட்டத்தில் மூலதனம் மேற்குலகத்தில்தான் செறிஞ்சிருந்தது. ஆனால் இன்றைக்கு மூலதனம் பிரிய துவங்கி இருக்கு. மூலதனம் வேறு இடங்களை நோக்கி நகர துவங்கி இருக்கிறது. அந்த மூலதன நகர்வு சீனா நோக்கி இருக்குது, இந்தியாவை நோக்கி இருக்குது, மெக்சிகோ நோக்கி இருக்கு, பிரேசிலை நோக்கி இருக்குது. அப்ப இந்த மூலதன நகர்வு ஆரம்பிக்க துவங்கியக்குள்ள அமெரிக்காவிடம் இருந்த அதிகாரத்தை தான் மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய அந்த பலம் மெல்ல மெல்ல சரிய ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்கா இன்று வரையும் ராணுவ ரீதியா பலமாக இருக்கிறது என்றது உண்மைதான். ஆனால் அந்த பலம் மட்டுமே இப்போது அமெரிக்காவுக்கு போதுமானதாக இருக்கலை என்றால் ராணுவ பலத்துக்கான அடித்தளமாக இருப்பது பொருளாதார பலம். அந்த பொருளாதார பலம் மூல நகரினூடாக ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கிறது. அப்ப அது மட்டுமல்ல, சோவியத் உடைவுக்கு பிறகு ரஷ்யா ஒரு அந்த பிராந்தியத்தின் ஒரு வல்லரசாக வந்துருக்கிறது. ஆசிய பிராந்தியத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, ஆசிய பிராந்தியத்தில் 2 வல்லரசுகள் தங்களுக்குள்ள பொருளாதார ரீதியான உடன்பாடுகளை வைத்துக்கொண்டு முன்னேற துடிக்கின்றன. ஒன்று இந்தியா, மற்ற சீனா. அதில் சீனான்ற வளர்ச்சி மிக வேகமாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் 10% சீனா வளர்ந்து கொண்டிருக்குது. மற்ற சீனான்ற வளர்ச்சி ஸ்திரமானதாக இருக்குது. இந்தியாவுடைய வளர்ச்சி சீனாவோட போகும்போது அவ்வாறு இல்லை. அப்ப இந்த மூலதனம் பிரிஞ்சு போக தோங்குறதால ஒன் ஹேண்ட்ன்றது இன்னைக்கு இல்லாம பல்வேறு பெரியாக்கள் வந்திருக்கின்றன. இப்ப இவைக்கிடான முட்டி மோதல்கள்லாம் இன்றைய உலக ஒழுங்கு தீர்மானிக்கதா இருக்கிறது. அப்ப இந்த உலக ஒழுங்குக்கு ஒரு வடிவத்தை சொல்ல முடியாம இருக்கிறது. அது முக்கியமான பிரச்சனை. அடுத்த பிரச்சனை இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். உண்மையில லிபியாவின் மீதான தாக்குதல்களை ஆரம்பிக்கும் முதல் ஐக்கிய நாடுகள் சபையில பாதுகாப்பு சபையில அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருந்தது. இல்லாவிட்டால் அந்த தாக்குதலை செய்யலாம். அப்ப அந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு முதல் அதற்கு எதிராக இருந்த 2 முக்கியமான நாடுகள் சீனாவும் ரஷ்யாவும். அப்ப இந்த நாடுகள் திரைமறைவில் இந்த நாடுகளுக்கு அமெரிக்க ராஜதந்திரம் வழங்கின உறுதிமொழி என்னவென்றால், இப்போது இந்த தாக்குதலுக்கு அங்கீகாரம் சீனாவோ ரஷ்யாவோ அங்கீகாரம் அளித்தால் அதை சாக்காக வைத்து ரஷ்யாவினுடையதோ சீனாவினுடையதோ மனித பிரச்சனைகளில் நடவடிக்கைகள் எதுவும் தாங்கள் எடுக்க மாட்டோம் என்பதை ரகசியமாக திரைமறைவில் வழங்கியிருந்தார்கள். இதை நான் இங்குள்ள ராஜேந்திர உரையாடல்களினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இது ஒரு முக்கியமான விஷயம், இது வெளியில வராத விஷயம். ஆனால் இந்த உறுதிமொழியின் பின்னர் தான் பாதுகாப்பு சபையில் சீனாவோ ரஷ்யாவோ அந்த அமெரிக்காவின் அந்த தீர்மானத்துக்கு தடை எதுவும் விதிக்கவில்லை. அப்ப இப்படித்தான் இருக்கிறது மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சனை உலகம் முழுவதும்.